குழிக்காடு பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த பட்டை உரிக்கிற வெயில்லையோ இவ்வளவு நேரம் இருந்து குழந்தைங்களோட ஆரத்தி எடுத்த என்னுடைய அன்பு தங்கைகளுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேம்மா. ரொம்ப நன்றி. இந்த பகுதியிலனா பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக சின்னத்துல போட்டியிடுகின்றேன். மருத்துவர் ஐயாவுடைய ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமருடைய ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்க போட்டி போடுறேன். உங்களுடைய பிரச்சனை நிறைய ஊருக்கு போயிட்டு வரேன். எல்லாரும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. மகளிர்லாம் வந்து என்கிட்ட அம்மா எங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஒரு சிலர் வேலை வேணும்னு கேக்குறாங்க. இந்த பக்கத்துல ஏதாவது தொழிற்சாலை பண்ணி கொடுங்க, நாங்க அதுல போய் வேலை செய்வோம், எங்களுக்கும் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லா பெண்களுமே கேக்குறாங்க. சில இடத்துல போனா வேலை வாய்ப்பு, சில இடத்துல போனா தண்ணி பிரச்சனை, சில இடத்துல ரோடு பிரச்சனை, அந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுவேம்மா. உங்க எல்லாருக்கும் தெரியும் 108 ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டு வந்த சின்னம் தான் மாம்பழம். அந்த சின்னத்துலதாம்மா நான் போட்டி போடுறேன். இப்ப எல்லா ஊருக்கும் வருது தானேம்மா. போன் பண்ணா மழையா இருந்தாலும் பள்ளமா இருந்தாலும் ராத்திரியா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் வருது. ஆமாங்க ஆமாங்க. ஆமாங்கம்மா. நான் வரும்போதே அதான் சொன்னேன், ரோடு என்னன்னு கேட்டு இப்பதான் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி. ஆமா ஆமா. கண்டிப்பாம்மா. நீங்க எப்பயுமே பண்றீங்க. உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறோம்மா? கண்டிப்பா செய்வோம். ஏன்னா அதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம். மத்தவங்க எல்லாம் கூட சொல்லுவாங்க, வரவும் மாட்டாங்க, பண்ணவும் மாட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது. எப்படி இருந்தாலும் செய்யறதுக்கு முழு முயற்சி எடுத்து கண்டிப்பா செய்வோம். எல்லாரும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு வாட்டி எல்லா ஊர்லயும் போய் பாருங்க. மக்களுக்கு எதுக்கு எல்லா ஊர்லயும் ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் இருக்கிறோம். இங்க வேணா அந்த மாதிரி. ஆமா 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 ஆமா. கஷ்டம் தான். ஆமா கண்டிப்பா. கண்டிப்பாமா. நல்லா பண்றோம் தான் சொல்றாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. நீங்க கேக்குறதெல்லாம் செய்யணும்னா இந்த பகுதியில நம்ம எத்தனையோ பேர் வந்துட்டு போயிடுறாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளவுதான் மனசு. நம்ம அப்படி கிடையாது. நீங்க கேக்குறீங்களோ கேட்கலையோ போராட்டம் பண்ணி உங்களுக்கு நல்லது செய்யணும். நாம செய்யற திட்டம் எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்க கேட்டு நீங்க வாங்குறது கிடையாது. நாங்களா வந்து ஐயோ கண்டிப்பா இது நம்ம மக்களுக்கு தேவை, டாக்டருங்க வேணும், 108 வேணும், எல்லாமே நம்ம கொண்டு வந்து இருக்கோம். நீங்க கேட்காமே நல்ல திட்டங்கள் நீங்க கேக்குறீங்க, அதை செய்யறதுக்கு தான் காத்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா செய்வோமா, நீங்க கவலையே படாதீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் எப்படி ரோடு இல்லாம எப்படி நம்ம பசங்களை அனுப்புவோம். ரோடு இல்லை. நான் வரும்போது அதான் கேட்டேன், என்னப்பா ரோடு இப்படி இருக்கே அப்படின்னு. குத்தி விட்டுருக்காங்க. எலெக்ஷன்ல இப்ப பண்ண முடியாது, ரோடு போட்டுருவாங்க. ஆனா பேருந்து வசதி, பேருந்து என்னன்னா அரசாங்கம் வந்து பேருந்து வசதி இலவசமா எல்லாருக்கும் கொடுக்குது. ஆனா வந்து இப்ப தனியார் பேருந்துன்னு வச்சுங்களேன், அவங்க லாபத்துக்கு நடத்துவாங்க. காசு வந்தாதான் அனுப்புவாங்க. இங்க என்னடா வந்தா ஒரு 10 பேர் தானே ஏறுறாங்க, காலைல ஒரு வாட்டி 10 டிக்கெட்டுக்காக அனுப்பணுமான்னு நிறுத்திடுவாங்க. ஆனா அரசாங்கம் அப்படி இல்ல. நஷ்டமா இருந்தாலும் பேருந்து விடணும். ஆனா இந்த அரசாங்கம் குடுக்குறாங்களா? அது மாதிரி எங்க குடுக்குறாங்க? லோக்கல்ல இவங்க யார் நடத்துறாங்க ஆட்சி? அவங்க தானே கொடுக்கணும். லோக்கல்ல அரசாங்கம் வந்து காசு பார்க்க கூடாது, மக்களை பார்க்கணும். ஐயோ நம்ம மக்கள் 10 பேர் இங்க இருக்காங்களா, அந்த 10 பேருக்கு ஒரு பஸ் கொடுக்கணும்னு கொடுக்கல பாருங்க. அந்த மனசு வரல அவங்களுக்கு. அதுல கலெக்ஷன் வரலன்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. என்னவோ அரசாங்கம். பரவாயில்ல, அதெல்லாம் அவங்க அப்படி பண்ணா கூட நம்ம சண்டை போட்டு கொண்டு வந்துடலாம். நீங்க இது பண்ணாதீங்க. பேருந்து வேணும் எங்களுக்குன்னு கேட்டு மனு போட்டோம்னா கொடுக்க போறாங்க. அதெல்லாம் இப்ப வந்து அதுக்கெல்லாம் எனக்கு தைரியம் இருக்குது. நான் சண்டை போட்டு வாங்கி கொடுத்துருவேன். பேருந்து வேணும், எங்க ஊர் மக்கள் கேக்குறாங்க அப்படின்ட்டு. நீங்க அதை எதுனாலும், நான் இப்ப வேட்பாளரா போட்டிடுறேன், உறுப்பினர் ஆயிட்டேன்னா நீங்க இதை கேட்கறதெல்லாம் செய்யறதுக்கு தயாரா இருப்பேன். சரியாம்மா? நன்றிம்மா. மதுரம்பட்டி கிராமத்தை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். எவ்வளவு பாசமா எழுச்சியா வரவேற்பு கொடுத்த என்னுடைய சகோதரிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாம்பழ சின்னத்துல போட்டியிடும் வேட்பாளர். இந்த பகுதியில வரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் வரும்போதே அண்ணன்களா சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க, என்னன்னா இங்க இருக்குன்னு சொல்லிட்டு ரோடு வசதி தான் கேக்குறீங்கன்னாங்க. கண்டிப்பாக அது செய்து தரப்படும். உங்க எல்லாருக்கும் தெரியும், அண்ணன் இங்க ஆழ்துளை சொல்லிட்டாங்க. பஸ் ரோடு தான் கேட்டிருக்காங்க. அதே சமயம் இது இங்க 56
போர் போர் தண்ணிக்காக போர் போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? யார் போட்டாங்க? ஐயா தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இது நம்ம கிராமங்க இருக்கு, கண்டிப்பா இங்க தண்ணி வேணும்ன்றதுக்காக ஆழ்துளை கிணறுகள் 56 ஏதோ போட்டு 56 காடு முழுக்க போட்டு கொடுத்துக்கிறாங்க, ஹில்ஸ் முழுக்க. ஏன்னா நமக்கு தேவை, நம்ம பெண்களுக்காக அது கண்டிப்பா தேவைன்னு. இன்னும் தண்ணி வசதியா இருக்கட்டும், இல்ல பேருந்து வசதி எல்லாமே நீங்க சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்காக செய்து கொடுக்கப்படும். அது நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை மாம்பழச்சந்தில போட்டிடுறதுனால அண்ணனும் நானும் சேர்ந்து நல்லா பண்ணலான்னு இருக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஆமாம்மா, எல்லாருக்கும் அதான் சொல்றாங்க. இந்த பகுதி இப்ப பஸ்ஸுன்னா அரசாங்கம் விட மாட்டாங்க பாருங்க. ஏன்னா இப்ப பிரைவேட்னா மலைக்கு இவ்வளவு தூரம் வரணுமா, பெட்ரோல் செலவு பண்ணிட்டு வரணுமா, காசு வராதே அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா அரசாங்கம் பஸ் பண்ணி தான் தரணும். அதை நான் கண்டிப்பா கேட்கறேன், கண்டிப்பா கேட்டு. ஏன்னா அரசாங்கம் லாபத்துக்கு இயங்கக்கூடாது, மக்களுக்காக இயங்கணும். ஆமா, லாபம் 10 ரூபாய் காசு வரலன்னா கூட பரவாயில்ல, 10 பேருக்காக கூட அவங்க பஸ் விட்டுதான் ஆகணும், ஏன்னா அரசாங்கம். ஆனா அவங்க அதை செய்யாம அவங்களும் லாபம் வேணும் பாக்குறாங்கன்னா அப்ப தனியாருக்கும் அரசாங்கத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அந்த இது தெரியல பாருங்க. யாருக்காக 10 பேருக்காகனா கூட பஸ் விட்டுதான் தீரணும். அதை நாங்க கண்டிப்பா கேட்டு கொண்டு வரலாமா? நீங்க இதுவா இருங்க. நீங்க சொன்னது அத்தனையும் முன்னாடியே அண்ணன்களாம் எனக்கு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் கேட்குறாங்கம்மா இந்த ஊர்ல அப்படின்னு. அதெல்லாம் கண்டிப்பா நான் வந்தோடனே கொஞ்சம் செஞ்சு தரேன். நீங்க எல்லாம் பத்திரமா இருங்க, மாம்பழச்சனத்துக்கு ஓட்டு போடுங்க. எவ்வளோ ஆசையான வரவேற்பு கொடுத்தீங்க, இதில் நான் மறக்கவே மாட்டேன். கண்டிப்பாக நான் உங்களுக்காக என்ன ஒன்று பண்ணுறேன். உங்க பூத் இருக்கோ, அந்த பூத்துல போனீங்கன்னா இந்த மாதிரி பெட்டி வச்சிருப்பாங்க, வாக்கு பெட்டி 2 பெட்டி இருக்கோ. அதில் 6வது இது பாருங்க, ஒரு ஃபர்ஸ்ட் பெட்டியில 6வது இடத்துல சௌமியா அன்புமணி என் பேரு, என் போட்டோ இருக்கும், மாம்பழ சின்னம் இருக்கும். அது பக்கத்துல இருக்க பட்டன் அமுத்துங்க, சத்தம் வர வரைக்கும் அமுத்துங்க. அப்பதான் நீங்க வாக்கு செலுத்தியதாக அர்த்தம். இல்லைன்னா வாக்கு போடல, பதிவாகலைன்னு அர்த்தம். மாம்பழ சின்னத்துக்கு எதிர்க்க நேர் எதிர இருக்க பட்டன் அமுத்துங்க. நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கு அவங்க கிட்ட வைக்க கொடுத்துல அவங்களே அழகா சொல்லிட்டாங்க. சரிம்மா, நான் நீங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறேன், உங்களை நான் மறக்கவும் மாட்டேன். நீங்க உங்க கோரிக்கைகள்லாம் ஞாபகம் இருக்குது. நீங்க இதெல்லாம் போடுங்க, உங்களுக்கு தெரியும், எப்பயுமே மறக்க மாட்டோம். நீங்க 2014 அண்ணனுக்கு அவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றியை தேடி கொடுத்தீங்க. அண்ணன் எல்லாம் போர் போட்டு கொடுக்கறது எல்லாம் பண்ணாங்க. நடுவில் கேப் இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இனிமேல் வரும்போது நல்லா பண்ணி கொடுக்கலாம். சரியாம்மா? நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ரொம்ப அழகா ஆரத்தி எடுத்தீங்க, அதுவும் பெரிய பெரிய கட்டி கற்பூரம் பாவம் அதெல்லாம் இது பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா உங்களை எல்லாம் பார்த்ததுல. இன்னைக்கு இந்த கட்சியின் மூத்த முன்னோடிகளை பார்த்ததுல இன்னும் அதிக சந்தோஷம். இந்த பகுதியில் நான் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். இதுல இங்க காலையிலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். எல்லாரும் நிறைய உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்கிறீங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வரோம். ரோடு வசதி, பேருந்து வசதி, தண்ணி பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனை. தருமபுரி எங்குமே தண்ணி பிரச்சனை தான். இது வரைக்கும் அந்த தண்ணி பிரச்சனை தீர்க்கறதுக்கு யாருமே முன் வரல. மருத்துவர் ஐயா மட்டும் தான் போராட்டம் பண்ணிட்டு அதுக்காக இருக்காங்க. மருத்துவர் அன்புமணி அவர்களும் தருமபுரி காவேரி உபரி திட்டத்தை கொண்டு வரத்துக்கு எத்தனையோ போராட்டங்கள் பண்ணிட்டாங்க. ஆனா தைரியமா இருங்க, அதை கொண்டு வந்துடலாம். இந்த முறை நம்ம நீங்க எல்லாம் மாம்பழச்சனத்துல ஓட்டு போடுங்க. நம்ம பாராளுமன்றத்துக்கு போனா அதை பத்தி பேசலாம். நம்ம பாரத பிரதமர் இருக்காங்க, அவரும் நிறைய நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கிட்ட கேட்டு இந்த தண்ணிக்கு அனுமதி வாங்கணும். தண்ணி மட்டும் நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் தீந்துரும், எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும், விவசாயம் இருக்கும், குடிக்க தண்ணி கிடைக்கும். அதுதான் முதல் வேலை. அடுத்தது பசங்களுக்கு வேலை வாய்ப்பு, அது விஷயமாவும் நான் பார்க்குறேன். பெண்கள்லாம் என்ன கேட்கறதே ஏதாவது வேலை போட்டு கொடுங்கம்மா, எங்களுக்கு ஒரு தொழிற்சாலை இருந்தால் நாங்களாவது வேலைக்கு போவோம் அப்படின்றாங்க. ஒரு கிராமத்துல இப்ப போனா ஒரு பொண்ணு சொல்லுது, ஆமா எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, பசங்களுக்குலாம் வேலையே இல்லை, என்ன பண்ணுதுன்னு தெரியல எப்படின்னு. அதனால அந்த வேலை வாய்ப்புக்கும் நான் பார்ப்பேன். நிறைய பேருந்து வசதி, ரோடு வசதி, பட்டா போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒன்னொன்னா அதை நம்ம இது பண்ணிக்கலாம்.
ஆனால் முக்கியமான தண்ணி பிரச்சனைக்கு நான் கண்டிப்பாக குரல் கொடுப்பேன். எனக்கு நீங்கள் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த ரோடாக இருக்கட்டும், இதுவாக பேருந்தெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. எப்படி யார்ட்டையா பேசி கீசி அதை கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு நம்மளால முடியும். ஏற்கனவே இருக்கவங்க அதெல்லாம் பண்ணாமல் ஏன் இப்படி இந்த இடத்த இப்படி வச்சிருக்கிறாங்கன்றதே எனக்கு புரியாத புதிராக இருக்குது. 2014 மருத்துவர் அன்புமணி அவர் போது இந்த 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 மலைங்களுக்கு மட்டுமே 54 போர் போட்டு கொடுத்துருக்காரு. 57 போர் போட்டு கொடுத்துருக்கிறார். இந்த மலைக்கு மட்டும் பக்கத்து இப்போ அவரோட தொகுதின்னு பார்த்தா எல்லா ஊரும் வருது. பெண்ணாகரம் வருது, தருமபுரி வருது, பாப்பிரெட்டிப்பட்டி வருது, அரூர் வருது, பாலக்கோடு வருது, எல்லாமே வருது. இருந்தாலும் பாலக்கோடுல இந்த பர்டிகுலரா இந்த ஒரு மலைக்கு மட்டும் 57 போர் போட்டு கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு அப்போ நீங்கள் அவர் எம்பிஆர் இருக்கும்போது நடுவில் வந்து யாருமே பார்க்கவே இல்லை, என்னன்னு தெரில, எந்த வசதியுமே காணும். பரவாயில்ல, நம்ம இந்த முறை நல்ல எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்ன வசதி வேணுமோ அதை செய்யறதுக்கு 100% நான் உழைப்பேன். தனியாகவே இதுக்கு ஒரு ஆள் போட்டு நான் பார்த்துக்கிறேன். சரியாம்மா? நன்றிம்மா. மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு. இந்த வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா 2 மிஷின் இருக்கும். முதல் மிஷின்லேயே முதல்ல போனோடனே எடுத்தோடனே இருக்கிற மிஷினில் 6வது இடத்துல சௌமியா அன்புமணி என்னுடைய பேர், என்னுடைய புகைப்படம், ஒரு மாம்பழ சின்னம் இருக்கும். அது எதிர்க்க இருக்க பட்டனை, மாம்பழ சின்னத்துக்கு எதிர்க்க இருக்க பட்டனை நல்லா அமுத்துனீங்கன்னா சத்தம் வரும். சத்தம் வந்தால் தான் நீங்கள் ஓட்டு போட்டதாக அர்த்தம். சத்தம் வரலைன்னா உங்கள் ஓட்டு பதிவாகலைன்னு அர்த்தம். மாம்பழ சின்னத்துக்கு 108 ஆம்புலன்ஸ் அந்த சின்னம் மாம்பழம் எல்லா ஊருக்கும் வருது. அதே போல் தர்மபுரி மருத்துவக் கல்லூரி, பெரிய பெரிய மருத்துவமனையெல்லாம் எல்லா ஊருக்கும் கொடுத்த சின்ன மாம்பழம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். தைரியமாக இருங்க. மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. நான் வந்து இந்த நீங்கள் சொல்கிற குறையில ஏதாவது என்னால் சரி பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுக்குறேம்மா. நன்றிம்மா, நன்றிம்மா. மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. கூலன்கோட்டாய் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். அழகா பசங்கள்லாம் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஆளை எடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழ சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். நான் இந்த பகுதியில் வரும்போது நிறைய மகளிர்லாம் சந்தித்து நிறைய பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பாவம் கஷ்டங்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. தண்ணி பிரச்சனையும் வேலைவாய்ப்பு பிரச்சனை தான் சொல்கிறாங்க. தண்ணி இல்லைன்றாங்க. தண்ணி பிரச்சனைக்கு நல்ல தீர்வு இருக்கிறது, ஆனால் இங்கே யாரும் கொடுக்க மாட்டுறாங்க. அதான் உண்மை. எத்தனையோ நல்ல தீர்வு இருக்குது, உபரி நீர் திட்டம்லாம் இருக்குது, ஆனால் அந்த தீர்வை கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனசு இல்லை. இருந்தாலும் அதை நம்ம விட மாட்டோம். மாம்பழம் சின்னத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டம். பாட்டாளி மக்கள் கட்சியில் மாம்பழம் சின்னத்தில் இருக்கவங்க தான் போராட்டம் பண்ணியிருக்கோம். நிறைய இந்த போராட்டம்லாம் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. தருமபுரியில் போராட்டம்லாம் செய்து சில சமயம் தண்ணிங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். இருந்தாலும் அதை விடுற மாதிரி இல்லை. நம்மளுடைய டெல்லியில் போய் பேசி தண்ணி கொண்டு வரலாம். நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து கண்டிப்பாக அந்த மனசு இறங்கி நமக்கு தண்ணி கொடுப்பாருன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். கண்டிப்பாக அங்கே போய் நான் பேசுகிறேன். ஓகேவாம்மா? நீங்கள் மாம்பழ சின்னத்தில் வாக்கு போடுங்க. ஏன்னா நீங்கள் நிறைய ரோடு பிரச்சனை சொல்கிறீங்க, பட்டா சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் பேருந்து இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு பேருந்து இல்லை. வாங்கப்பா, வாங்க, இந்த லோக்கல் வாப்பா வாப்பா. அவ்வளோதான், பாருங்கம்மா, நில்லுமா நில்லு. சரிம்மா சரிம்மா. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது. ரோடு இல்லை, பேருந்து வசதி, அப்புறம் பட்டா வசதி, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணலாம். நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. இதெல்லாம் வந்து நம்ம சீக்கிரமாக தீர்க்கக்கூடிய பிரச்சனை. தண்ணீராவது நம்ம பெரிய ப்ராஜெக்ட்டு, அது வரத்துக்கு டைம் ஆகும். மற்றபடி ரோடு சாலை வசதியெலாம் கண்டிப்பாக செய்து கொடுக்க முடியும். எனக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் கண்டிப்பாக இதெல்லாம் மனசில் வச்சுக்கிறேன். இந்த பகுதியில் 57 ஆழ்துளை கிணறு வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் போட்டிருக்கிறாரு. இந்த காடை சுற்றி 57 ஆழ்துளை கிணறுகள். எதுக்காக? நம்ம மக்கள் பயன்பெறணும், தண்ணி வரணும் அப்படின்னு. இந்த திட்டங்கள் மாதிரி இன்னும் நல்ல திட்டங்களை நாங்கள் கொண்டு வர தயாராக இருக்கிறோம். 108 ஆம்புலன்ஸு, மருத்துவக் கல்லூரி போன்ற நல்ல திட்டங்களை தந்த மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்க. மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. நிறைய திட்டங்களை கொண்டு வரலாம். மக்கள் பசங்களுக்கான ரோடு வசதியெல்லாம் நம்ம பார்த்து செய்துக்கலாமா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு மிஷின் இருக்கும். உங்களுடைய வாக்குச்சாவடியில் 2 இருக்கும். முதல் ஓட்டு மிஷினில், ஃபஸ்ட்டு ஓட்டு மிஷினில் 6வது இடத்துல சௌமியா அன்புமணி என் பேர், என்னுடைய ஃபோட்டோ, பக்கத்தில் மாம்பழ சின்னம் இருக்கும். மாம்பழ சின்னத்துக்கு நேர் எதில் இருக்கிற பட்டன் அமுத்துங்க. சத்தம் வரும். சத்தம் வந்தால் தான் நீங்கள் ஓட்டு போட்டதாக அர்த்தம். நீங்கள் வந்து முதல்
ஃபர்ஸ்ட் 2 மிஷின் இருக்கும்பா. ஃபர்ஸ்ட் மிஷின்ல தான் நம்ம பேர் வரும். 6வது இடம் 6th 6ன்னு போட்டிருக்கோம். அதுலேருந்து அதில் பார்த்து நீங்கள் எடுத்து மாம்பழ சின்னத்தை பாருங்க. பக்கத்தில் இருக்க பட்டன் அமுத்துங்கம்மா. கண்டிப்பாக நிறைய நல்லது செய்ய காத்திருக்கிறோம். கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோம்மா. நன்றிம்மா. நன்றி. இங்க இருக்கவங்களுக்கு மனசு வரமாட்டேங்க தண்ணி கொடுக்க. எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் டெல்லியில போய் நம்ம பாரத பிரதமர்கிட்ட கேட்டு தண்ணி வாங்கிட்டு வரலான்ற நம்பிக்கையோட இருக்கேன். எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. மாம்பழ சின்னத்துல வாக்களிச்சு என்னை வெற்றி பெற வைங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக தண்ணி கொண்டு வரதுக்கு என்ன செய்வேன். அதே போல பசங்களுடைய வேலை, இந்த பகுதியில பெண்களும் வேலை கேட்கறாங்க. எங்களுக்கா ஒரு வேலை தொழிற்சாலை பண்ணி கொடுங்க, அதுவாவது நாங்க பண்றோம் அப்படின்றாங்க. அதற்கான முயற்சியும் நான் கண்டிப்பா எடுப்பேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், மாம்பழ சின்னம் 108 ஆம்புலன்ஸ் அந்த சின்னம். இந்த பகுதியில 57 ஆழ்குழாய்கள் இந்த ஊர்ல ஆழ்குழாய் அந்த அதை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. போர்வெல் போட்டிருக்கிற 57 போட்டிருக்கிறாங்க. இந்த மலைக்கு மட்டும் இந்த ஊர்லயும் இருக்குது. இந்த ஊர்லயே இருக்கு. எம்பி ஃபண்ட்ல பண்ணியிருக்காங்க. மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஆழ்துளை அந்த போர் போட்டு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய திட்டங்களை பண்ண தயாரா இருக்கிறோம். நீங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா. நாங்க வந்து நீங்க இப்ப கேக்குறீங்க நிறைய இடத்துல வந்து பேருந்து வசதி, பட்டா, அப்புறம் பஸ்ஸே வரலன்றீங்க. அதெல்லாம் வந்து அடிப்படை விஷயம். அதை கூட செய்து கொடுக்க இவ்வளவு நாள் இருந்திருக்கிறாங்க, யாரும் பண்ணி கொடுக்கல. பாருங்க, ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்கலாம். பேருந்து வசதியில சாதாரண விஷயம், அதையே பண்ணி கொடுக்காம வச்சிருந்துருக்குறாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லைம்மா. நாங்க கண்டிப்பாக அதெல்லாம் வந்து வெற்றி பெற்று வந்த உடனே கண்டிப்பா உங்களுக்கு அதை செய்ய தயாரா இருக்கும். நான் பண்ணியும் கொடுப்பேன். சரியாம்மா? நீங்க நம்பிக்கையோடு இருங்க. மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது வந்து உங்களுடைய பூத் வாக்குச்சாவடியில இதை மாதிரி ஓட்டிங் மிஷின் இருக்கும். இதுல வந்து முதல் ஓட்டிங் மிஷின்ல ஃபர்ஸ்ட் ஓட்டிங் மிஷின்ல 6வது இடத்துல சௌமியா அன்புமணியின் பேர் இருக்கும். என்னுடைய போட்டோவும் மாம்பழ சின்னமும் இருக்கும். மாம்பழ சின்னத்துக்கு நேர் எதிராக இருக்க பட்டன் அமுத்துங்க. சத்தம் வர வரைக்கும் அமுத்துங்க. அப்பதான் நீங்க ஓட்டு போட்டதா அர்த்தம். அந்த மாதிரி ஒரு சத்தம் வர வரைக்கும் ஓட்டு போடலன்னா வச்சுக்க, சரியா ஓட்டு பதிவாகலைன்னு அர்த்தம். நீங்க சத்தம் வரலன்னா போல் ஆகலைன்னு அர்த்தம். வாக்கு பதிவாகலைன்னு அர்த்தம். நீங்க சத்தம் வரலன்னா சத்தம் வர வரைக்கும் அமுத்துங்க. கண்டிப்பா பண்ணுங்க. மாம்பழ சின்னத்துக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம் பிள்ளைகளுக்கான ஓட்டு. உங்களுடைய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். நீங்க ஓட்டு போட்டு என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேம்மா. கண்டிப்பாக இதை செய்யறதுக்கு நான் உறுதியா இருக்கிறேம்மா. நன்றிம்மா. சரி, தாசம்பயில் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ரொம்ப அழகா ஆரத்தி எடுத்து வரவேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிமா. நன்றி, தேங்க்யூ. நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழ சின்னத்துல போட்டியிடுறேன். இந்த பகுதியில தண்ணி பிரச்சனையை பற்றி எல்லா பெண்களும் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தண்ணி இல்லம்மா, தண்ணி இல்லம்மா. தருமபுரியை பொறுத்த வரைக்குமாவே தண்ணியே கிடையாது. தண்ணி இல்லைன்றது யாருக்காதுல விழலை போல இருக்கு. ஒருத்தர் கூட நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. மருத்துவர் ஐயா தான் போராட்டம் பண்றாங்க. மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் போராட்டம் பண்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போராட்டம் பண்ணி தான் ஏதோ இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வந்துச்சு. இப்ப வந்து தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வரத்துக்கு ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு நானும் உறுதுணையா இருக்கணும்ட்டு இந்த பகுதியில நான் போட்டியிடுறேன். டெல்லியில போயிட்டு நம்ம பாரத பிரதமரை கேட்டா கண்டிப்பாக பரிசீலனை செய்து அந்த திட்டத்தை கொண்டு வருவார். கொண்டு வந்தா தண்ணி பிரச்சனை தீரும். அடுத்தது வேலை வாய்ப்பு. நம் பிள்ளைகளுக்கும் பெண் குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக என்ன பண்ணணும், தொழில் இங்கே தொழிற்சாலை யாருமே கொண்டு வரல, நம்மளாவது கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறேன். எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. மாம்பழ சின்னத்துல வாக்களிச்சு என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் குழந்தைங்களுக்காக நம் பிள்ளைங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கணும். நம்ம தான் தண்ணியில ரோடு இப்ப கேட்டா இங்க ரோடு போடலங்கிறாங்க, பேருந்து வசதி இல்லைன்றாங்க, ஸ்கூலுக்கு போறது கூட வண்டி கிடையாது, பஸ் வசதி. இப்ப இவ்வளவு நாள் இருக்கிறாங்க. சாதாரணமா ரோடு பஸ் எதுவுமே பண்ணி கொடுக்கல. அடிப்படை வசதியே ஒண்ணுமே பண்ணி கொடுக்காம வச்சிருந்திருக்கிறாங்க. நாங்க வந்து இப்ப உங்களுக்கே தெரியும் 2014 மாம்பழ சின்னத்துல மருத்துவர் அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்ற உடனே இந்த மலைப்பகுதிக்கு மட்டும் 57 போர்வெல் போட்டு கொடுத்துருக்குறாங்க. எத்தனையோ ஊருக்கு போர்வெல் போட்டிருக்கிறாங்க. நாம இந்த வாட்டி நீங்க எங்களை ஜெயிக்க வச்சீங்கன்னா கண்டிப்பாக
இந்த பஸ்ஸோ ரோடு எதுனாலுமே நான் வந்து செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா, மாம்பழத்துல ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வைங்க. கண்டிப்பா நான் இந்த பகுதிக்கு என்ன திட்டங்கள் இருக்கோ அது கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சி எடுப்பேம்மா. இது வாக்குச்சாவடியில நீங்க இந்த மாதிரி மிஷின் இருக்குமா, 2 மிஷின் இருக்கும் இந்த வாட்டி. ஏன்னா நிறைய பேர் தருமபுரியில போட்டி போடுறாங்க. அதுல வந்து 6வது இடத்துல ஃபர்ஸ்ட் மிஷின், முதல் மிஷின்ல 6வது இடத்துல என் பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும். பக்கத்துல என்னுடைய போட்டோவும் மாம்பழ சின்னம் இருக்கும். சின்னத்து பக்கத்துல வந்து இந்த பட்டன் அமுத்துங்க, சத்தம் கேட்கும், நல்லா கீன்னு சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டதுன்னா தான் நீங்க ஓட்டு போட்டதா அர்த்தம். சத்தம் கேட்கலன்னா ஓட்டு பதிவாகலைன்னு அர்த்தம். வேற யாராவது கூட வேற ஏதாவது ஓட்டு போட்டு போயிடுவாங்க. அதனால நீங்க போடுங்க, கண்டிப்பா மாம்பழ சின்னத்துக்கு போடுங்க. இந்த பஸ் வசதியை பத்தி கண்டிப்பா முதல்ல வந்தோடனே அதை நான் செய்யறதுக்கு நான் செய்யறேன். அது கண்டிப்பா செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் முதல் வேலை அதான் எடுத்து செய்வேம்மா. நன்றிம்மா, வரேம்மா, போயிட்டாரு, வரேன். தண்ணி பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனையா சொல்றாங்க. எல்லா ஊர்லயுமே தண்ணி பிரச்சனை. தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் தண்ணியே கிடையாது. தர்மபுரி மாவட்டம் முழுது, மழை மட்டும் இல்ல, மாவட்டம் முழுதுமே தண்ணி கிடையாது. தண்ணி வேணும் தண்ணி வேணும் எல்லாம் கேட்டு கேட்டு ஒரு வழி ஆயிட்டாங்க. இங்க இருக்கிறவங்க யாரும் செய்யற மாதிரி இல்ல, இது வரைக்கும் செய்யல, இனிமேலும் அவங்க செய்ய போறது இல்ல. எலெக்ஷன்ல சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இலவச மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு அந்த சமயம் வாயை அடைச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கு மேல அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா தண்ணிக்காக பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம் தான் எப்பயுமே போராட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க. ஒக்கநேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம்லாம் நடத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அவங்கள ஐயா வந்து எவ்வளவு போராட்டம். தருமபுரி மாவட்டத்துக்கு தண்ணி வேணும்னு மருத்துவர் ஐயா நடத்திருக்கிறாரு, மருத்துவர் அன்புமணி அவர்களும் நடத்திருக்காங்க. அந்த எம்எல்ஏ எம்பிங்கெல்லாம் இங்க மாம்பழ சின்னத்துல நிக்கிற எம்எல்ஏ எம்பி எல்லாம் நடத்திருக்கிறாங்க. நடத்தியும் இவங்க எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல. இப்ப டெல்லியில போய் நம்ம கேட்கலாம். டெல்லியில பிரதமரா வர போறாங்க மோடி ஐயா, அவர்கிட்ட போய் கேட்டு கண்டிப்பா எங்க ஊர் மக்களுக்கு தண்ணி வேணும். இவ்வளவு வருஷம் 15 வருஷமா ஆச்சு நமக்கு ஒழுங்கா நல்ல தண்ணி குடிச்சு, ஒரு 6 வருஷமா ஆச்சுன்றாங்க. ஒரு அம்மா என்கிட்ட வந்து நல்ல தண்ணி குடிச்சா அவ்வளவு நாள் ஆச்சுமா, தண்ணியே கிடையாது அப்படின்றாங்க. அடுத்தது நான் கேட்கும் போதெல்லாம் பெண்களும் ஆண்களும் வேலை கிடைக்கலங்கிறாங்க. வேலையே இல்லை, நல்லா படிக்கிறாங்க, திறமையான இளைஞர்கள் இருக்காங்க, இளம் பெண்கள் இருக்காங்க, யாருக்குமே வேலை இல்லை. இந்த 2 விஷயம் தான் நான் போய் கேட்கலான்னு இருக்கிறேன். கண்டிப்பா அவங்க கிட்ட கேட்டு டெல்லியில போய் பேசி அதை கொண்டு வரணும்னா நீங்க எல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா. மாம்பழ சின்னத்துல நீங்க வாக்களிச்சு என்ன வெற்றி பெற செய்தான் கண்டிப்பா போய் கேட்பேன். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் மாம்பழ சின்னத்துல மருத்துவர் அன்புமணி நீங்க வெற்றி பெற்றுதான் இந்த பகுதியில 57 ஆழ்துளை கிணறு எல்லாம் போட்டிருக்காங்க, போர்வெல் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. அவர் அப்ப வெற்றி பெற்றதுனால பண்ண முடிஞ்சுது. ஆமா, இதுக்கப்புறம் நடுவுல திருப்பி கேப் ஆயிடுது. ஆனா இந்த மலை அவருக்கு எத்தனை தொகுதி இருக்கும் பாருங்க, 6 சட்டமன்ற தொகுதி. ஆனா இந்த மலைக்காக மட்டும் 57 போர்வெல் போட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அதே போல இன்னும் நீங்க ரோடு கேக்குறீங்க. நான் வர இடத்துல அது கேக்குறாங்க, பேருந்து வசதி வேணுங்கம்மா, பேருந்தே இல்ல, பசங்கள்லாம் போய் வரத்துக்கே கஷ்டமா இருக்குது, அவ்வளவு தூரத்துக்கு நடந்து படிக்கிறதுக்கு போறாங்க அப்படின்றாங்க. பேருந்து வசதியெல்லாம் அடிப்படை உரிமை, தண்ணியும் அடிப்படை உரிமை, அதெல்லாம் கண்டிப்பா எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கணும். இவ்வளவு நாள் ஏன் செய்யாம இப்படியே வச்சிருக்காங்கன்னா பெரிய வேலை. எப்படி இது மாதிரி இருக்கிறாங்க, ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காதா? இவ்வளவு வருஷம் இருந்திருக்கிறாங்க. ஒரு தண்ணி வசதி தண்ணி வசதி கூட நிறைய பிரச்சனை இருக்குன்னா கூட ரோடு போடுறதோ பேருந்து வசதி சாதாரண விஷயம். கலெக்டரேட் போனா கூட ஏதாவது ஒண்ணு பேசி ஒரு அதுக்காக ஒரு 10 வாட்டி கேட்டிருந்தா கூட கொண்டு கொடுத்துருப்பாங்க. நீங்களே போய் லெட்டர் கொடுத்துருப்பீங்க, 10 முறை லெட்டர் கொடுத்துருப்பீங்க. ஏன்னா ஆனா எம்பி எம்எல்ஏ சொன்னா அட்லீஸ்ட் யோசிச்சு சரி கேட்கறாங்களே கொடுத்துருப்பாங்க. யாருமே கொடுக்கல. ஆனா நான் அப்படி இல்லம்மா, நீங்க சொல்லுங்க, என்னால போய் பேச முடியும். கலெக்டர் ஆபீஸ்லயும் பேசுவேன், சென்னையிலயும் பேசுறேன், டெல்லியிலயும் பேசுறேன். நம்ம மக்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். நீங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. உங்களை கேட்காம 108 ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்தது தானே. 108 ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அது யார் கொடுத்தாங்க? மாம்பழ சின்னம் தான் கொடுத்துச்சு, வேற யாரும் கொடுக்கல. எந்த சின்னமும் அந்த 108 ஆம்புலன்ஸ் எல்லாம் மலை பகுதியில மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனையாயிடுது. ஸ்கூலுக்கு போறதுக்கே வண்டி இல்லைங்கிறீங்க. ஆனா இப்போ உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி போறதுக்கு வண்டி வருது இல்ல, போன் வந்து சேர்ந்துருது. இதையெல்லாம் கொண்டு வந்ததுதான் மாம்பழ சின்னமா. நீங்க மறக்காதீங்க மாம்பழ சின்னம். ஏப்ரல் 19 வெள்ளிக்கிழமை வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா அங்க பூத்துல இது மாதிரி மிஷின் இருக்கும், 2 மிஷின் இருக்கும். நிறைய பேர் போட்டி போடுறதுனால முதல்ல இருக்கிற மிஷின்ல 6வது இடத்துல சௌமியா அன்புமணின்னு என் பேரு, என் போட்டோ இருக்கும், மாம்பழ சின்னம் இருக்கும். பக்கத்துல இருக்க பட்டன் நல்லா வேகமா அமுத்துங்க, சத்தம் வரணும். ஏன்னா கீன்னு ஒரு சத்தம் வந்தாதான் நீங்க போட்டதா அர்த்தம். சத்தம் வரலன்னா உங்களுடைய வாக்கு பதிவாகல, அது வாக்கு நீங்க ஓட்டு போடலன்னு அர்த்தம்.
சத்தம் வரவர்களுக்கு அமுத்துங்க. மாம்பழ சின்னத்துக்கு நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் நம்ம இந்த மாவட்டத்துக்கு தண்ணீருக்கான வாக்கு, நம்ம பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கான வாக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பிள்ளைங்களை யாரும் கண்டுக்கவே இல்லை. இனிமேல் அவங்க கண்டுக்குவாங்களா? அதுவும் கிடையாது. அவங்க கண்டுக்க போறது இல்லை. மாம்பழ சின்னத்துல நீங்க வாக்கு போடுங்க. கண்டிப்பா பிள்ளைகளின் எதிர்காலம் தான் எங்களுடைய எதிர்காலம். நான் குழந்தைங்க நல்லா இருக்கணும்ன்றதான் விருப்பப்படுறேன். அவங்க நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா குழந்தைங்க நல்லா இருக்கணும். கண்ணெதிர்க்கு அவங்க நல்லா வளரணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும். அதற்காக தான் நம்ம இன்னைக்கு பாடுபடுறோம். அவங்க வாழ்க்கைக்காக நாங்க என்ன நல்ல திட்டங்கள் இருக்கோ அதை கொண்டு வர தயாரா இருக்கோம். நீங்க மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிம்மா. எல்லாரும் ட்ரம்ஸ் வேற வாசிச்சுட்டு போனாங்க. நல்ல வரவேற்பு அளித்தவங்க எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழ சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். இங்கே தண்ணி பிரச்சனை தான் அதிகமாக சொல்கிறாங்க. தண்ணி கிடையாது, தண்ணி கிடையாது. தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே தண்ணி இல்லை. எங்கே போனாலும் தண்ணி கிடையாது. அதை செய்து கொடுப்பதற்கு யாருக்கும் மனசும் இல்லை. எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி தண்ணி பிரச்சனை தீர்க்க மாட்டாங்க போல இருக்கு. ஆனால் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தண்ணி பிரச்சனைக்காக நிறைய போராட்டம் பண்ணிட்டாங்க. அவங்க பண்ண அழுத்தத்தின் காரணமாக தான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை கொண்டு வரணும்னா நம்ம நிறைய போராட்டம் பண்ணியிருக்கிறோம். மலையாளி மக்கள் கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ எல்லாம் போராட்டப்படிதான் சிப்காட் வருது. சிப்காட் வந்தால் ஒரு தொழிற்சாலை வரும், அதுல நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தண்ணீருக்காகவும் எவ்வளோ காவேரி நடைபயணம்லாம் போயிருக்கிறாங்க. இருந்தாலும் யார் மனசும் கேட்கல. இருந்தால் பரவாயில்ல, நம்ம டெல்லியில போய் கூட கேட்டு வாங்கிக்கலாம். அங்கே பாரத பிரதமர் இருக்காங்க, அவங்களையும் கேட்டு தண்ணி திட்டத்துக்கு ஒரு அனுமதி வாங்கி வரலாம்னு நம்பிக்கையோடு இருக்கிறேன். நீங்களாம் எனக்கு வாக்களித்து மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைத்தீங்களா? கண்டிப்பாக என்னால் போய் கேட்க முடியும். டெல்லி பாராளுமன்றத்தில் இதுக்காக பேசுவேன். அதே சமயம் நீங்கள் பேருந்து வசதி கேட்குறீங்க, ரோடு கேட்குறீங்க, பட்டா இருக்குது, நிறைய விஷயங்கள் எல்லாமே அடிப்படை வசதிகள். இது பெரிய விஷயம் இல்லை. அதே கூட இது வரைக்கும் யாரும் செய்து கொடுக்கல இந்த பகுதிக்குன்னும் பொழுது அது ரொம்ப ஒரு வசமான ஒரு விஷயம். ஏன்னா இது ரோடு போடுறதோ பேருந்து வசதியில சாதாரண விஷயங்கள். கலெக்டர் கிட்ட போய் நீங்க மனு கொடுத்துருப்பீங்க, இருந்தாலும் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க அவங்க வேற அதுக்கு எம்எல்ஏவோ எம்பியோ யாராவது சிபாரிசு பண்ணி ஒரு 10 முறை ஃபாலோ பண்ண கிடைக்கும். அந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணணும். நான் கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எடுத்தால் அதை மக்களுக்கு செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். அதனால் இந்த பேருந்து வசதி பற்றியோ இந்த ரோடு போடுறது இந்த விஷயங்கள்லாம் செய்து கொடுப்பேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், 2014 மருத்துவர் அன்புமணி தான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நின்று ஜெயிச்சார் மாம்பழ சின்னத்தில். அவர் இந்த பகுதிக்கு ஆழ்துளை கிணறு போர்வெல் போட்டு கொடுத்துருக்காரு. எல்லா ஊருக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ மற்றவங்கெல்லாம் அதுக்கப்புறம் ஏதாவது செஞ்சாங்களான்னா யோசிச்சு தான் சொல்லணும். நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரியல, பார்த்தா தெரியுது எதுவும் செய்யலைன்னு. அதனால் இந்த முறை நீங்கள் மாம்பழத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற வசதிகளில் என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் கலெக்டர்கிட்ட பேசலாம், முதலமைச்சர்கிட்ட பேசலாம், பிரதமர்கிட்ட பேசலாம், எல்லார்கிட்டையும் பேசி வாங்கிட்டு வரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட தயாராக இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்க்கை. ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுறோம், இன்னைக்கு ரோடு இல்லை, பஸ் இல்லை, பசங்க கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக வரணும். அதுக்காக தான் நாங்களும் போராடுறோம். உங்களோட சேர்ந்து நாங்களும் போராடுவோம். பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். சரியாம்மா? அதுக்காக மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிங்க. உங்களுடைய வாக்குச்சாவடி பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் தான் இருக்கும். அந்த வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா இது மாதிரி 2 ஓட்டிங் மிஷின் முன்னாடி மாதிரி இல்லை, 2 மிஷின் இருக்கும். இப்போ நிறைய பேர் போட்டி போடுறாங்க தருமபுரியில். அதில் 6வது நம்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும். 6வது நம்பரில் என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும். பக்கத்தில் என்னுடைய புகைப்படம் ஃபோட்டோ இருக்கும், மாம்பழ சின்னமும் இருக்கும். மாம்பழ சின்னத்துக்கு நேர் எதிராக இருக்கிற அந்த பட்டன் அமுத்துங்க. ஒரு கீன்னு ஒரு சத்தம் வரும். சத்தம் வந்தால் தான் நீங்கள் ஓட்டு போட்டதாக அர்த்தம். சத்தம் வரலைன்னா உங்கள் ஓட்டு பதிவாக இல்லைன்னு அர்த்தம். அதனால சத்தம் வர வரைக்கும் அமுத்துங்க, அதுவே போதும். ஒரு முறை அமுத்துனா கூட நல்லா அமுத்துங்க, உடனே சத்தம் வரும். மாம்பழ சின்னத்துக்கு என்ன பார்க்கணுன்னே நீ பார்க்கணுமா? மாம்பழ சின்னத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டன் அமுத்துங்க, சரிங்களா? நீங்கள் மாம்பழ சின்னத்துக்கு போடுற வாக்கு எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்காக போடுற வாக்கு தான். அவங்களுக்காக வேற யாரும் யோசிக்க போகிறதில்ல.
பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னம் யோசிக்கும். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நல்லபடியா பசங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு வேலை செய்யலாமா. நன்றிம்மா. மறக்காதீங்கம்மா மாம்பழ சின்னம்.